ஹாய் கைஸ், டிஜிட்டல் லைஃப்லேருந்து விவசாய லைஃப்பில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 12. நான் உங்கள் ஜோஸ். ஒரு நண்பர் என்கிட்ட சொல்லியிருந்தார், இவ்வளோ செடியை நீங்கள் சேர்த்து நடுறதுக்கு அதை தனித்தனியாக நட்டுருக்கலாமே, எங்கேயும் எந்த அழுகல் நோய் எதுவுமே வராதுன்னு. ஆமாம் நண்பா, நீ சொல்கிறது கரெக்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுதான் தொழில். அப்படின்னா விதையை விதைச்சி ஒரு பருவத்துக்கு எடுத்துகிட்டு வந்து செடி ஆக்கி அதுக்கப்புறம் அதை விட்டு காசாக்குனா மட்டும்தான் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்குள்ள அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்களும் இந்த செடியில் கொஞ்சம் விட்டுருப்போம். எதுக்குன்னா விதைக்காக எங்களுக்கு தேவைப்படும், அதனால கொஞ்சம் விட்டுருப்போம். அல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அழுகல் நோய்க்கான மருந்தும் நம்ம பண்ணிக்கலாம், இயற்கையாகவே பண்ணிக்கலாம். அழுகல் நோய், வண்டு வாரது, இது எல்லாத்துக்குமான மருந்தும் பண்ணிக்கலாம். ஆனால் இது எதிர்பார்க்காம மழை பெஞ்சதுனால உடனே நம்ம இது பண்ணால் மருந்து அந்த மழையோடு அப்படியே போயிடும். அந்த மருந்து எப்படி பண்ணுறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக நட்டுருக்க செடி எப்படியெல்லாம் வளர்ந்துருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்காக மறக்காமல் நம்ம ஐடியோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.